சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம் நம்ம 2 பேரும். ஓகேவா? ஓகே. யார் யாருக்கு என்னென்ன மெமரிஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். மெமரிஸை தூண்டுற மாதிரி விஷயம் பேசலாம். ஓகேவா? ஓகே. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா காசு கொடுத்தா தான் கடைக்கு போவேன்னு சொல்லுவேன். 50 பைசா 1 ரூபா கொடுத்தா தான் நான் கடைக்கு போய்ட்டு வருவேம்மா அப்படின்னு சொல்லுவேன். நானா கடைக்கு போனால் தேங்காய் தண்ணி சட்டையில் வாங்கி குடிச்சாதான் வருவேன். ஆமாம், தேங்காய்ச்சல் 1 ரூபா, எனக்கு 1 ரூபாய்க்கு தேங்காய்ச்சல் கொடுங்க, 2 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வரிசை அனுப்போம்ல. அந்த தேங்காய் உடச்சி அந்த தண்ணியை எனக்கு கொடுக்கலாட்டி கடை ரெண்ட் ஆயிரும். தேங்காய் தண்ணி சாப்பிட்ருக்கேன், நானும் குடிச்சிருக்கேன். அது சரட்டை குச்சியில் குடிப்போம். அதே மாதிரி சரட்டையில் டீ குடிப்போம் தெரியுமா? எங்கள் அவ்வா தாத்தா தூக்கறியில் வாங்கிட்டு வருவாங்க. சரட்டாங்குச்சியில் டீ குடிக்கும்போது அந்த சரட்டையோட ஸ்மெல்லும் டீயும் செம்மையாக இருக்கும். அதை யார் யார் குடிச்சிருக்காங்க குடிச்சிருப்பாங்க நம்ம பையலுக்கு. ஆனால் சொல்கிறாங்களான்னு பார்த்துருவோம். இதில் ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த வாட்டர் பாட்டிலில் ஊக்க வச்சுக்கோ, ரோட்டை போட்டு ரோட்டில் ஏபிசிடி போடுவோம். ஏபிசிடி போடுவேன். கரெக்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி காலைல எழுந்திரிச்சோன்னா எங்கள் என்ன சுட சுட அப்பா வாங்கிட்டு வருவாது, சாப்பிடுவோம். நீ காலை எழுந்திரிச்சோன்னா என்ன? காலை எழுந்திரிச்சோன்னா பாத்ரூம் தான் போவேன். சரி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மதியம் குல்ஃபி ஐஸ் வண்டி வரும். அப்போல்லாம் 5 ரூபான்னு நினைக்கிறேன். 5 ரூபா. நடமாடும் பேக்கரி. ஈவினிங் அது என்னது மண்ணு வண்டி, ப்ளூ கலர் வண்டி. எத்தனை மணிக்கு வரும்? கரெக்டாக 5 மணிக்கெலாம் மூஞ்சியை கிளையை கழிட்டு உட்காந்துருது. அதுவும் பெரிய பெரிய பண்ணு வாங்கினா ஒருத்தர் அண்ணாச்சி அண்ணாச்சி யானை டிக்கில வச்சு தானே கொடுப்பாரு. யானை டிக்கி இங்கிட்டு கொக்கு டிக்கி ராக்கெட் ஐஸ் அவரு ரைட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இடியாப்பம். அதை யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரியும். இடியாப்பத்துக்கு சீனியை தான் தூக்கி கொடுப்பாங்க. இடியாப்பம்னு அதாவது சாப்பிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு என்னடி? லவ்வோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆசை மிட்டாய் இப்போலாம் இருக்கான்னு தெரியல. பைட்ஸு அதெல்லாம் எங்கள் 90s கிட்ஸோட போச்சு, நம்மளோட போச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்கும் போதில் எங்கள் அம்மா எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு 4 நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் தான். ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தால் கூட அடிப்பம்பு தான், அதை அடைச்சிக்குருவோம். அடைச்சி அது தெரிச்சதுக்கப்புறம் தான் மனசு ஆறும். அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஓம வாட்டரி கப்புன்னு கையை வச்சு அமுக்குவான். ஆமாம், வீட்டில் வேண்டாம் சொல்லுவாங்க. அதே கிளாஸில் இன்னொன்று எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. எங்கள் அம்மா பால் பாக்கெட் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா பார்த்தா யாரும் சொல்லிடாதீங்க, ஓட்டை போட்டு குடிச்சுக்கிட்டே வர்றது தெரியுது. பழக்கம் கொஞ்சம் இருக்கு. அது மாதிரி கோயிலில் பச்சை பால் குடிப்பாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பாலம், அபிஷேக பால். மார்கழி மாதம் ஸ்கூல் லீவ் அப்போல்லாம் எங்கெங்கே போவோம்? நான் குளிக்காமலே கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவேன். பொங்கச்சோறு 7 கோயில் போவேன் நான். அதுவும் எங்கள் தெருவில் இருக்கிற 10 பசங்க சேர்ந்துடும். 5 மணிக்கெலாம் ஃபுல்லாக அது மங்கிக்குள்ளாதே தலையில் மாட்டிக்கிட்டு போயிட்டு பிரசாதம் அவங்க ஒவ்வொரு கோயிலாக போவோம். காலைல 5 மணி